பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா இன்று தமிழகம் வந்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஜான்சி மாலாஸ்ரீ. வணக்கம் ஜான்சி. அமித்ஷா அவர்கள் எப்பொழுது மதுரை வருகிறார்? பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா அதாவது 11 மணி அளவில் மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார். அவருடன் முரளிதர் ராவ் மற்றும் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் பாஜக முக்கிய பிரமுகர்கள் ஹச் ராஜா, இலகணேசன் ஆகியோருடன் வந்துள்ளனர். இவர் மதுரையில் நடைபெற உள்ள ஒரு மாநாட்டிற்காக கலந்து கொள்வதற்காக இன்று மதுரை வந்துள்ளார். தற்போது மதுரை விமான நிலையத்திலிருந்து அரசு விருந்தினர் மாளிகைக்கு சென்று அதன் பின்பு சரியாக 4 மணி அளவில் நடைபெற உள்ள அதாவது சுதேச விழிப்புணர்வு இயக்கமும் தேவேந்திர வேளாளர் அறக்கட்டளை நல சங்கம் சார்பில் பிரதிநிதிகள் மாநாடு மதுரை ராஜா முத்தையா மன்றத்தில் நடைபெற உள்ளது. அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தற்போது அமித்ஷா மதுரை வந்துள்ளார். பானு, ஜான்சி, கட்சியினர் சார்பில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன? இந்த மாநாடு என்பது சுதேச விழிப்புணர்வு இயக்கம் மற்றும் தேவேந்திர வேளாளர் அறக்கட்டளை நல சங்கம் சார்பில் அதனுடைய பிரதிநிதிகள் கலந்து கொள்ள மாநாடு. அதற்கு பாஜக கட்சியினர் இணைந்து இந்த மாநாட்டை செயல்படுதல் 3 பேரும் இணைந்து இதற்கான ஏற்பாடுகளை அதிக அளவில் செய்துள்ளனர். ராஜா முத்தையா மன்றத்தில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டிற்கு அங்குள்ள அனைத்து அடிப்படை வசதிகளை மற்றும் ஏற்பாடுகளை நேற்றிலிருந்தே செய்ய ஆரம்பித்துள்ளனர். அதன் தொடர்ச்சியாக இன்றும் தற்போது வரை செய்து கொண்டிருக்கின்றனர். மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் விதமாக மாநகர காவல்துறையினர் மற்றும் மாவட்ட காவல்துறையினர் இணைந்து தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இன்று காலை கூட அதனுடைய முக்கிய பிரமுகர்கள் மற்றும் கட்சி தொண்டர்களை விமான நிலையத்திற்கு உள்ளே வரவிடாமல் செய்தால் தற்போது ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டது. இருந்த போதும் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் என்பதால் இந்த மாநாட்டிற்கு அவர்களையும் கலந்து கொள்ள ஒரு சில முக்கியமானவர்களை மட்டும் நியமிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதும் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து பாஜக தொண்டர்களும் இன்று இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மதுரை வந்துள்ளனர். பானு, ஜான்சி, இந்த மாநாட்டிற்காக எந்த அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? நான் முன்னவே சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் சென்னை விமான நிலையத்திலிருந்து மதுரை விமான நிலையத்திற்கு இன்று வந்தடைந்தார். அதற்காக மதுரை விமான நிலையத்தில் அதிக அளவில் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அங்கு மதுரை மாநகர காவல்துறையினர் மற்றும் மாவட்ட காவல்துறையினர் இணைந்து அமித்ஷா செல்லும் அதாவது அந்த காரின் மூலம் செல்லும் அந்த வழி முழுவதும் காவல்துறையினர் போலீஸ் பாதுகாப்பு ஈடுபடுத்தப்பட்டனர். அது மட்டும் இல்லாமல் மதுரை விமான நிலையத்திலிருந்து அவர் செல்லும் அரசு விருந்தினர் மாளிகை வரையிலும் ஆங்காங்கே சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசினர் விருந்தினர் மாளிகையிலிருந்து நிகழ்ச்சிக்காக செல்லும் வழி எங்கும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் தற்போது வரை ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமித்ஷாவினோட நிகழ்ச்சிகள் இன்று தற்போது அரசு விருந்தினர் மாளிகை சென்று அதன் பின்பு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வந்த பின்பு முக்கிய நிர்வாகிகள் அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளுடன் அது மட்டுமல்லாமல் மதுரை மாவட்ட பாஜக தொண்டர்கள் மற்றும் கட்சி தலைவர்களுடன் சந்தித்து பேசிய பின்பு அதன் பிறகுதான் இந்த தேவேந்திர குல மாநாடு அதாவது பிரதிநிதிகள் மாநாட்டில் கலந்து கொள்ள இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். பானு, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஜான்சி.